சிங்கப்பூர்ல நான் இப்ப எங்க போயிட்டு இருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சிங்கப்பூர் கண்ட்ரிக்கு மூவ் பண்ண போறீங்க, ஒர்க் ரிலேட்டடா இல்ல சிங்கப்பூர் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு சிங்கப்பூர் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் நான் இங்க வந்து 2 வீக்ஸ் ஆச்சு. இங்க வந்து விசா வச்சு நம்மளால ரொம்ப நாள் ஸ்டே பண்ண முடியாது. இங்க வந்து ஐபிஐ லெட்டர் சொல்லுவாங்க. அடுத்து வந்து கம்பெனிலேருந்து பாஸ் இஷ்யூ பண்ணணும். எனக்கு வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்காக வந்திருக்கேன். லிஃப்ட் ஏறி போயிட்டேன். டக்குன்னு ரெஸ்ட் ரூம் வந்துருச்சு. ஒரு ரெஸ்ட் ரூமை தேடிட்டு அங்க போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்புறம் வந்து நான் ஹேர் வந்து ஃபோட்டோலாம் எடுப்பேன் சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து சீவிட்டு நம்ம ஸ்கூல்லலாம் பண்ணுவோம்ல அது மாதிரி பண்ணிட்டு அப்புறம் வந்து மேலே போயிட்டேன். எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் சர்வீஸ் இங்கே வந்து எம்ஓஎம்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இந்த தாலுக் ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ ரெண்டும் சிமிலர் இல்லை, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. உள்ள வந்து மொபைல் எடுத்துட்டு போகலாம், பட் வீடியோ எடுக்கிறது அவ்வளோ நல்லதா இருக்காது. ஸோ பில்டிங் மட்டும் ஜஸ்ட் வீடியோ எடுத்துட்டு அப்புறம் உள்ள போனேன். என்ன மாதிரி நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. நம்ம நேமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஃபோட்டோ ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ கம்பெனி அட்ரஸுக்கு வந்து 5 daysல கார்டு வந்துடும் சொல்லிட்டாங்க. அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.